இந்தியன் சினிமாவில் அப்போ இருந்த டாப் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அவங்க மூவி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒருத்தவங்களோட ஒரு சாங்குக்காக அவங்க வீட்டு வாசலில் போய் காத்திருப்பாங்களாம். அவங்களோட அந்த ஒரு சாங் நடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா தான் அந்த படமே ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி பல டைரக்டர்ஸ் அண்ட் பல ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ண ஒரு லேடி. இந்த காலத்தில் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸும் பிகினியும் ரொம்ப நார்மல் ஆகிட்டு இருக்கு ஹீரோயின்ஸுக்குள்ளேயே. ஆனால் அந்த காலத்தில் வந்து கிளாமர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி தனியாக இருப்பாங்க. 60s 70s 80s இந்த மாதிரி டைமில் அவங்க மட்டும்தான் ரொம்ப கிளாமரான ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளாமரோட குவீனாக இருந்தவங்க சில்க் சுமிதா. இவங்க மொத்தமாக 450 படங்கள் 5 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாமரஸாகவும் ரொம்பவே ஃபேன்சியாகவும் இருந்த இவங்களோட லைஃப் மாதிரி ஒரு லைஃப் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினச்ச நேரத்தில். ஆனால் அவங்க ஆஃப் ஸ்க்ரீன் லைஃப் அந்த மாதிரி அமையல. இவங்களை யாருமே மனுஷியாக கூட பார்க்கல. இவங்க எல்லாருமே வெறும் ஒரு ஆப்ஜெக்டாக மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப தனிமையிலையும் டிப்ரெஷன்லையும் இருக்காங்க. இவங்களோட ஏர்லி லைஃப் ஃபுல்லாகவுமே அப்யூஸ் அண்ட் வறுமையிலேயே போயிருச்சு. இவங்க சினிமாவுக்கு வந்ததும் வாழ்க்கை எல்லாமே மாறிடும், நாமளும் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவோம்னு நம்பி வந்தா இங்கே இருக்க எல்லாருமே இவங்க வெறும் ஆப்ஜெக்டாக மட்டும் வெறும் ஒரு பொண்ணை மட்டுமே பார்த்ததுனால அவங்க பயங்கரமான மன உளைச்சல் இருந்திருக்காங்க அவங்க வாழ்க்கை பூராவே. இந்த மாதிரி இருக்க சில்க் சுமிதாவோட வாழ்க்கை கதை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா ஆந்திராவில் எல்லூர் டிஸ்ட்ரிக்டில் கொவாலி வில்லேஜில் தான் இவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும். 1990 டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு இவங்க பிறக்கிறாங்க. இவங்களுக்கு உங்க குடும்பத்தினர் வச்ச பேர் வந்து விஜயலட்சுமி. இவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட தம்பி பிறக்கிறாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறமா இவங்க அப்பாவுக்கு வேற பொண்ணோட அஃபேர் ஆகி இவங்க அம்மா இவங்க தம்பி இவங்க 3 பேரையுமே விட்டுட்டு அவர் அங்கே போறாரு. ஆல்ரெடி இவங்க ரொம்ப வறுமையில் இருந்ததுனால இவங்க அம்மாவால் 2 குழந்தைங்களை வளர்த்த முடியாத நிலைமைக்கு போய் இவங்க ரொம்ப ஏழ்மையில் இருந்த நேரத்தில் தான் அன்னபூர்ணின்னு சொல்லி இவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க குழந்தை இல்லாதவங்க விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம சில்க் சுமிதாவை வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. தத்தெடுத்து அவங்களுக்குமே பெரிய வகையில் வசதி எதுவுமே இல்லை. அவங்களே லிட்டரலி டெய்லி வேஜஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க சம்பாரிச்சிங்கன்னா தான் அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு. இந்த மாதிரி நிலைமையில தான் அவங்க சில்க் சுமிதாவை தத்தெடுத்து வளர்த்துறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க டைமில் இவங்க வந்து வெறும் 4வது வரைக்கும் தான் இவங்களால அவங்களை படிக்க வைக்க முடியுது. படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க படிப்பை நிறுத்திடுறாங்க. இவங்க 14 வயசுலேயே உங்களுக்கு 36 வயசு இருக்க ஒரு ஆளோட கல்யாணம் நடக்குது. அண்ட் அங்கே போனதுக்கு அப்புறமா அவர் இவங்களை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, இவங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது, செக்ஷுவலி டார்ச்சர் பண்ணுறதுன்னு பயங்கரமாக துன்புறுத்துறாரு. கணவர் வீட்லேயே உங்களுக்கு நிலைமை சரியில்லாததுனால இவங்க திருப்பி இவங்க வளர்ப்பு அம்மாவான அன்னபூர்ணிக்கிட்டே வராங்க. இவங்களே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்க சமயங்களில் வந்து இவங்களுக்கு திருவிழாவில் டான்ஸராக ஒர்க் பண்ணுற மாதிரி வேலை கிடைக்குது. மேக்கப்லாம் பண்ணிட்டு இவங்க போய் திருவிழாவில் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அங்கே இருக்கவங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்கள பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் விஜயலட்சுமிக்கு வந்து பொதுவாகவே மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா. இவங்க வந்து படங்களை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகுவாங்களாம். இப்படி இருக்கவங்க வந்து நிறைய நேரங்களில் சாவித்திரியை பார்த்துட்டு அவங்கள மாதிரி ஆகணும்னு அவங்க ஆசைப்படுறதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க சுற்றி இருக்கவங்க சொன்னதுக்கு நீயே குட்டியாக கருப்பாக இருக்க உன்னை போய் யார் சினிமாவில் எடுத்துப்பாங்கிற மாதிரி அவங்கள ஏளனமாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பேசினவங்க யாரையுமே வந்து விஜயலட்சுமி பெருசாகவே எடுத்துக்கலாம். அண்ட் அவங்க சினிமா கனவுகளை பற்றி அவங்க வளர்ப்பு தாயான அன்னபூர்ணி கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு சினிமாவில் ஹீரோயின் ஆகணும், எனக்கு சாவித்திரி மாதிரி ஆகணும்னு. ஆனால் அவங்க வந்து இவங்களை அந்த மாதிரி பார்க்காம சரி வா உன் கனவுக்காக இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாச்சு உனக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறோமேன்னு சொல்லி அவங்க ஆந்திராவிலேருந்து அவங்க சொந்த ஊரான ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு வராங்க. அங்கே வடபழனியில் வந்து ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கி சினிமாவுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சினிமா எப்போவுமே யாருக்குமே புதுசாக வரவங்களுக்கு ஈஸியாக இருக்காதுங்கிறதுனால விஜயலட்சுமிக்கு எந்த இடத்துலையுமே வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலுமே அவங்க அதை வந்து இதுவாக எடுத்துக்காம சின்ன சின்ன ரோல் எங்கேயாவது இந்த ஸ்க்ரீன் ஒரு ஓரமாக நிற்கிற மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா கூட போய் அவங்க சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் சினிமாவில் வந்து எப்படி வந்து ஹீரோயினை மட்டும் ஹைலைட் பண்ணி மேக்கப்பில் காமிச்சிட்டு மிச்சவங்களாம் டல்லாக காமிப்பாங்களோ அதே மாதிரி ஏதோ ஒரு திரையில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க விஜயலட்சுமி. அப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து டச் அப் கேர்லாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இவங்க அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு எப்படியோ சினிமாவில் சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டைமும் வருது. இவங்களுக்கு 1979 அப்போது செப்டம்பர் மாதம் திருப்பதி ராஜா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டேரக்டர் வந்து உனக்கு நான் ஷூட்டிங் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அவங்கள வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி வீணையும் நாதமுங்கிற சொல்லப்படுற படத்தில் வந்து அவங்களை ஃபஸ்ட் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு அங்கே கிடைக்குது. அண்ட் இவங்க தான் வந்து விஜயலட்சுமின்னு இருக்க இவங்க பேர் வந்து சினிமாக்கு அந்த அளவுக்கு ஆப்டா இல்லை, ஏதாவது கொஞ்சம் ஸ்டைலிஷான நேமாக இருந்ததுன்னா ஈஸியாக ரீச் ஆகும்னு சொல்லி ஸ்மிதா அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவங்களோட அந்த விஜயலட்சுமி பேர் போய் ஸ்மிதாங்கிற பேர் மாற்றப்படுது. ஆனால் இவங்களுக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆக்சுவலி இவங்களோட ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க ஏவிஎம் ஃபிலிம் அந்த ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டில் மாவு அரைச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பக்கமாக பெரிய டேரக்டரான வினு சக்கரவர்த்தி வந்து மோட்டர் பைக்கில் போயிட்டு இருந்த டைமில் ஏதோ ஒரு ஓரத்தில் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு கருப்பாகவே இருந்தாலும் காந்த கண்களோட அழகாக செதுக்கி வச்ச மாதிரி ஒரு இளம் பெண் அவர் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தெரிஞ்சதுமே அவர் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. எப்படி சூப்பர் ஸ்டார் பார்க்கறதுக்கு வந்து பெருசாக கலராக இல்லாட்டியுமே அவரோட ஸ்டைல் அண்ட் அவருடைய மேனரிசம் வந்து இப்போ வரைக்கும் யாராலையும் பீட் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கோ அதே மாதிரி இவங்க கிட்ட ஏதோ ஒரு வகையான அட்ராக்ஷன் இருக்குங்கிறத அவருக்கு நோட் பண்ணுறாரு.
அவரோட வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்கறாரு. அண்ட் அந்த ரோல் தான் வந்து சில்க். இவங்க அதுல வந்து ஒரு மதுக்கடை விற்பனை வச்சிருக்க ஒரு பொண்ணா இருப்பாங்க. அண்ட் அப்படிதான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த சில்க் அப்படிங்கிற பேர் இந்த படத்துல இருந்திருக்கும். அண்ட் இப்போ இவங்க டேரக்டர் வச்ச பேரான ஸ்மிதாவும் அந்த சில்க்கும் சேர்ந்து தான் இவங்க வந்து சில்க் ஸ்மிதா ஆகிறாங்க. இவ்வளோ போல்டாக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நடிக்கிற இவங்க மேலே நிறைய ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறையா பேர் இவங்கள பார்த்து இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோலே இவ்வளோ போல்டாக பண்ண சில்க் ஸ்மிதாக்கு அடுத்து வரது எல்லாமே போல்டான ரோல்ஸ் தான் வரும்னு தெரிஞ்சுமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் பாரதி ராஜா மிச்சவங்களும் அவங்கள பார்த்த மாதிரி அவங்கள பார்க்கல. பாரதி ராஜா வந்து அவங்களுக்குள்ள அந்த நடிப்பு திறமையும் சேர்த்தியே அவங்கள பார்த்துருக்காரு. அலைகள் ஓய்வதில்லைங்கிற அவரோட படத்தில் சில்க் ஸ்மிதாக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்குறாரு. மத வெறி பிடிச்ச அவரோட கணவரை எதிர்த்து அவங்களோட கணவரோட தங்கையான நாத்தனாருடைய காதலுக்கு வேற ரிலீஜன்ல இருக்க ஒரு பையனை காதலிக்கிற அந்த கணவருடைய தங்கைக்கு உதவி செய்யற ஒரு அண்ணியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப போல்டான ஒரு ரோல் அவர் கொடுத்திருக்காரு. இதுல ஒரு இடத்துல சில்க் ஸ்மிதா வந்து அவங்க கணவர் இன்னொரு பெண்ணோட நெருக்கமா இருக்கிறத பார்த்து உடஞ்சு போய் அழுது உட்கார்ந்து அவங்க நடிப்பு திறமையை பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. கவர்ச்சி கண்ணி அதுக்கு முன்னாடி படத்தில் நடிச்ச சில்க் ஸ்மிதா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கதாநாயகியா பயங்கரமா அவங்க திறமையை காமிச்சுமே இப்பவுமே உலகம் வந்து அவங்கள வந்து ஒரு கதாநாயகியா பார்க்கல. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்த எல்லா ரோலுமே வெறும் கவர்ச்சி படம் ஹிட். தமிழ்ல ரஜினி, கமல், மலையாளத்துல மம்முட்டி, மோகன்லால், தெலுங்குல சஞ்சீவி, ஹிந்தியில அமிதாப் பச்சன், இந்த மாதிரி அவங்க எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயுமே நடிச்சிருக்காங்க. சில்க் ஸ்மிதாவோட கால் சீட்டுங்கிறதே பயங்கர டிமாண்டா இருந்த ஒரு டைம் அது. எப்படி இளையராஜா வந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்களோட தோழியான அனுராதா அவங்களுமே ஒரு கவர்ச்சி நடிகை. அவங்க வந்து இவங்களுக்காக வந்து அப்படி இப்படி பேசி கொஞ்சம் சான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு நாள் நைட் கரெக்டாக ஒரு 9:30 மணி இருக்க நேரங்கள்லாம் அனுராதாவுக்கு வந்து சில்க் ஸ்மிதா வந்து கால் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 22, 1996 அப்போ அவங்க கால் பண்ணி ஒரு நைட் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போக முடியுமா அப்படின்னு. அதுக்கு அனுராதா சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டேனா, இப்போ நான் வந்துட்டு போனேன்னா இவங்களாம் தனியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சில்க் ஸ்மிதா கேட்டிருக்காங்க, அவங்களால கண்டிப்பாக வர முடியாதா அப்படின்னு. அவங்களும் வந்து சரி நான் வரேன், நீ ரொம்ப கஷ்டத்தை பிரச்சனை இருக்கு என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சில்க் ஸ்மிதா யோசிச்சுட்டு, நீ குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வர வேணாம், நீ அங்கேயே நீ நாளைக்கு காலைல வேணாம் பிரேக் சாப்பிட்டு நம்ம பேர் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து அனுராதா வந்து குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட கணவரான சதீஷ்குமார் வந்து பயங்கரமா வந்து கதவை தட்டியிருக்காரு. கொஞ்சம் சீக்கிரமா இங்க வா, நியூஸ்ல என்ன ஓடுதுன்னு பாருன்னு பார்த்தா சில்க் ஸ்மிதா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதை கேட்ட அனுராதாவும் அவங்க ஹஸ்பண்ட் பதறி போய் வீட்டுக்கு போய் பார்த்த நேரத்துல தான் தெரியுது இது வந்து உண்மைதாங்கிறது. பாடி எங்க கொண்டு போயிருக்காங்கிறத விசாரிச்சு ராயப்பேட்டையில இருக்க ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா சில்க் ஸ்மிதாவோட பாடி ஒரு ஓரமா காரிடார்ல கடந்திருக்கு. வெறும் ஒரு பிளாக் கலர் மீடியன் டாப் மட்டும் போட்டு இருந்திருக்காங்க. அவங்க முகத்துல எல்லாம் முச்சிட்டு இருந்திருக்கு. அவங்கள கண்டுக்க கூட அங்க யாருமே இல்ல. அவங்களோட ஃப்ரெண்டை இந்த மாதிரி நிலைமையில பார்த்தா அனுராதா மனசு உடஞ்சு போய் அவங்க பக்கத்துல உட்காந்து அங்க இருக்க ஒரு லெட்டர் பேட் நோட் மாதிரி ஒன்னு எடுத்து அவங்களை விசிறிட்டு இருந்திருக்காங்க வைக்காம இருக்க. பயங்கரமா சம்பாரிச்சு பயங்கர பாப்புலரா இருந்து எல்லா மாதிரியும் நல்லா வாழ்ந்த அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குமோ அதை மட்டுமே செஞ்ச போல்டான பொண்ணான சில்க் ஸ்மிதா எதுக்காக இப்படி இறந்தாங்கிறத பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. வெளியே கேமராக்கு முன்னாடி பார்க்க ஹாப்பியா, கிளாமரா, கவர்ச்சியா எப்படி தெரிஞ்சாலுமே சில்க் ஸ்மிதாவோட பர்சனல் லைஃப் அப்படி டவுன்ஃபாலா இருந்திருக்கு. அவங்க திரைப்படங்கள் நடிக்க போற இடங்கள்ல வந்து இப்ப இருக்க மாதிரி கேரவன்லாம் இப்ப இல்ல. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் இல்ல வாஷ்ரூம் யூஸ் பண்ணனால ரொம்ப கஷ்டம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து சில்க் ஸ்மிதாக்கு ஷூட்டிங் அப்போ யூரினேட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. அப்போ வேற வழியே இல்லாம அவங்க ரிவர்ஸ் சைட் யூரினேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்த சைடு மரத்து மேல வந்து நிறைய ஜென்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து மனசு உடஞ்சு போயிச்சா இப்ப கூட நிம்மதியா விட மாட்டீங்களான்னு சொல்லி சில்க் ஸ்மிதா பயங்கரமா அழுதுருக்காங்க. சில்க் ஸ்மிதா கிட்ட பாஸ் அதான் கிரௌட் அங்க எவ்வளவு பேர் தான் இருந்தாலுமே ஒரு சேர் மட்டும் தனியா எடுத்து போட்டு போய் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருவாங்களாம். அவர் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் சப்ளையரா வேலை பார்த்திருக்காரு. சினிமா துறையில வந்து நடிகையா ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்டா உங்களுக்கு வேலை குறைய நேரத்துல இவங்க ஓனா ப்ரொடக்ஷன்ல படம் எடுக்கலாம்னு நினைச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல 3 படங்கள் எடுத்திருக்காங்க. 3 படங்களுமே பயங்கர ஃபிளாப். அதனால இவங்க வந்து பயங்கர கடன் பிரச்சனைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க இவங்க கிட்ட திருப்பி வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றது தாங்க முடியாம இவங்களோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்தும் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வரிசையா ப்ராப்பர்ட்டிஸ் வித்துட்டு இருக்கும் போதே இவங்க வந்து கணக்குங்களே அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இருந்த அந்த டாக்டர் வந்து இவங்க மேனேஜரா ப்ரமோட் பண்ணிட்டாங்க. இவங்க இப்ப கணக்கு வழக்குங்கெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது இவங்க வந்து இவங்களோட காசுல அந்த மேனேஜர் வந்து தான் பேர லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து அவர் எதுவுமே பண்ணல. காரணம் என்னன்னா அந்த மேனேஜரோட பையனுக்கும் சில்க் சுமிதாக்குமே ஒரு காதல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கவும் சில்க் சுமிதா ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த பையனை கூட்டிட்டு போய் அங்க இருக்க டேரக்டர்ஸ் கிட்ட சான்ஸ் கேட்டு அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ரோல் கொடுங்க அந்த மாதிரி சம்திங் கேட்டிருக்காங்க.
அண்ட் அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்த ராதாகிருஷ்ணன் வந்து அப்பதான் பையனுக்கு ஆன் பண்ணிட்டு சில்க் சுமிதாவையும் கூப்பிட்டு உனக்கு இந்த மாதிரி என் கூட அஃபேர் இருக்கு, என் பையன் கூட அஃபேர் வச்சுக்க நினைக்கிறியாங்கிற மாதிரி ரொம்ப மோசமா தகாத வார்த்தைகளை திட்டியிருக்காரு. இதனால சில்க் சுமிதா இன்னுமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. ஒரு நாள் ஷூட்டிங்ல வந்து சில்க் சுமிதா அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி நாள். அண்ட் அப்பதான் செப்டம்பர் 22, 1996 அன்னைக்கு ஷூட்டிங்ல பயங்கரமா அழுதுட்டு அன்னைக்கு நைட் தான் வந்து அவங்க அனுராதா மேமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என்கிட்ட வந்து பேசிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சூசைடே பண்ணியிருக்காங்க. அண்ட் பண்ணும்போது அவங்க லாஸ்டா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து தெலுங்குல தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி நான் வந்து என் பாபுவை நான் ரொம்ப நம்பினேன், ஆனால் அவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னாரு. அண்ட் அவருமே என்னை ஏமாத்திட்டாரு. அதனால எழுதவே முடியாம நான் பயங்கர வலியோட தான் இந்த கடிதத்தையே நான் எழுதிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் அவங்க இந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் லேட்டர் வந்து சில்க் சுமிதாவோட அம்மா சொல்லியிருக்காங்க சில்க் சுமிதாக்கு வந்து தெலுங்குல வந்து பேச மட்டும்தான் தெரியுமா, எழுத படிக்க தெரியாதான். ஸோ அந்த லெட்டர் அவங்க எழுதியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணவே இல்லை இந்த இடத்துலையும். அதனால இதுக்கான இன்வெஸ்டிகேஷனும் இந்த லெட்டர் யார் எழுதுனாங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. பட் அவங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்து அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பனானாவும் சாக்லேட்டும் சாப்பிட்ருக்காங்க. அண்ட் அவங்க பிளட்ல வந்து அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கான ட்ரேஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் தூக்கில் தொங்கி அவங்க கழுத்து எலும்பு வந்து உடஞ்சதுனால தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி இதோட அந்த கேஸ் ஃபைல முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்காக எந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த கேஸும் யாருமே ஃபைல் பண்ணல. ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து ஒரு சாதாரண பொண்ணா ஆரம்பிச்சு எவ்வளவோ பெரிய உயரங்களுக்கு போய் ஒரு பெரிய நட்சத்திரமாகி அவங்க தேடிட்டு இருந்த அன்போ பாசமோ யார்கிட்டயுமே கிடைக்காம கடைசி அவங்க 35வது வயசுல இறந்து போறாங்க சில்க் சுமிதா. பெண்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாங்கனாலும் இல்லை எவ்வளவு வலிமையானவங்களாவே இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்குள்ள ஆள் மனசுல அவங்களுக்கு தேவைப்படுறது அன்பா மட்டுமே இருக்கும். அது எவ்வளவு உயரத்துக்கு போன பெண்ணா இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்காம போகுதுன்னு தெரியறப்போ அதுக்கு மேல அவங்க இருக்கிறதே வேஸ்ட்ன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு தேவதை தான் சில்க் சுமிதா. இந்த வீடியோ பத்தி எனக்கு கேட்கணும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. சில்க் சுமிதாவை பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஆம் காரா திஸ் கைரா ஃபேம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.